உங்கள் வீடு நறுமணமாக இருக்கணும், வீடு பாசிட்டிவாக இருக்கணும், கடவுள் அருள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடு துடைக்கும் போது நான் சொல்கிற பொருட்கள் மட்டும் சேர்த்து நீங்கள் துடைச்சி பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், வீடு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சில வீட்டில் எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, வீடு ஒரு நெகட்டிவாகவே இருக்கும், அந்த வீட்டில் வீண் செலவுகள் வரும், அல்லது அந்த வீட்டில் ஏதாவது நோய் வந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்க வீடு துடைக்கிறதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்தாகணுங்க. ஏன்னா வீடு துடைக்கிறது மூலமாக வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற பொருட்களை நீங்கள் சேர்த்து வீடு துடைச்சி பாருங்களேன், எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்குங்க. நான் இது அனுபவமாக உணர்ந்திருக்கேன், அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடு துடைக்கிறதுக்கு நார்மல் வாட்டர் ஏதாவது எடுத்துக்கோங்க. போர் வாட்டர் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு கரையாக டைல்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் துடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்ல தனியாகவே நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வீடு துடைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அதில் நீங்கள் என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வீடு துடைக்கிறதுக்குனே ஒரு லிக்விட் எப்போவுமே வச்சுருப்பீங்க, அந்த லிக்விடும் கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு பூக்களால் செய்யப்பட்ட லிக்விட் ஒன்று தனியாகவே கிடைக்குதுங்க. அது உருளியில் ஊற்றுறதுக்காகவே வச்சுருப்பாங்க. அதாவது ஆன்மீக பொருள் கடை விற்கிற இடத்துலையுமே இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அது லேவண்டரில் இருக்குது, சாண்டலில் இருக்குது, ரோஸில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயுமே அந்த லிக்விட் ஒன்று இருக்குது. அது ஒரு 4-5 ட்ராப்ஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கிட்டால் போதும், அவ்வளோ நறுமணமாக இருக்குங்க. ஒரு ட்ராப்ஸ் ஊற்றினா கூட அவ்வளோ நறுமணமாக இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லிக்விடும் கொஞ்சம் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் மெயினாக கல்லுப்பு கண்டிப்பாக சேர்க்கணுங்க. கல்லுப்பு வீடு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி வரவுக்கு நம்ம முன்னக்கூட்டியே இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக மகாலட்சுமி வரவு இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் பண வரவு இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகிறதுக்கு கண்டிப்பாக கல்லுப்பு பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி வீடு தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் எல்லாருமே கல்லுப்பு போட்டு வீடு துடைக்கிறாங்க. நீங்கள் ஒரு சின்ன கிளாஸில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கரைச்சிட்டு அதையும் வீடு துடைக்கிற அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கல்லுப்பு நீங்கள் சேர்த்து வீடு துடைக்க உங்கள் வீடு பாசிட்டிவாக மாற வீட்டில் பண வரவு அதிகரிக்க ஆரம்பிச்சிருங்க. வீடு பாசிட்டிவாக இருந்தாலே கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற 4 மூலை முடுக்குலையுமே எந்த நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே வராது. அதனால் இந்த கல்லுப்பு போட்டு நீங்கள் வீடு துடைக்கும்போது நிச்சயமாக வீடு பாசிட்டிவாக இருக்கும், பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கும்.